தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 14 மணி நேரமாக போராட்டம். 3 அலகுகளில் மின் உற்பத்தி பாதிப்பு. தீ விபத்திற்குள்ளான அனல் மின் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் ஆய்வு. கூடுதலாக 10 தீயணைப்பு வாகனங்களை வரவழைக்க ஏற்பாடு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்பினார் ஏஆர் ரஹ்மான். உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஏஆர் ரஹ்மான் அனுமதிக்கப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. வழக்கமான பரிசோதனைகளுக்கு பிறகு வீடு திரும்பியதாக அறிவிப்பு. டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூட்டணிக்கு வர மறுக்கும் அரசியல் கட்சிகளை உடைக்கும் வேலையை பாஜக செய்து வருவதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. நாய்க்கடிக்கு உள்ளானோர் உடனடியாக ராபிஸ் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம். பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு 3 கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த ஆந்திர தொழிலதிபர். ஆச்சரியத்துடன் பார்த்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பக்தர்கள். விருத்தாசலத்தில் தெப்பக்குளத்தில் குளித்த இளைஞர் சேற்றில் சிக்கி உயிரிழப்பு. 5 மணி நேரம் போராடி சடலத்தை மீட்ட தீயணைப்பு படையினர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். 800 காளைகள் 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. திருப்பத்தூர் அருகே நடந்த ஊத்தாமுறை வினோத மீன்பிடி திருவிழா. பேய் கண்மாயில் போட்டி போட்டு மீன்களை பிடித்த மக்கள். பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுத்தால் 30% கமிஷன் என்று மோசடி. 30 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 4 பேர் கும்பலை கைது செய்த புதுச்சேரி காவல்துறையினர். சென்னை அருகே பொழுதுபோக்கு பூங்காவில் நடந்த விபத்தில் கல்லூரி மாணவி காயமடைந்த விவகாரம். மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. ராஜஸ்தான் மாவட்டம் உதய்பூர் அருகே கன் பவுடர் ஹோலி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். போரில் முகலாய வீரர்களை வீழ்த்தியதை கொண்டாடிய மக்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தது டிராகன் விண்கலம். விண்வெளியில் ஆய்வு பணியை மேற்கொள்ள உள்ள அமெரிக்க, ஜப்பான், ரஷ்யா விண்வெளி வீரர்கள். விண்வெளி ஆய்வு மைய பொறுப்புகளை மற்ற விண்வெளி வீரர்களிடம் ஒப்படைக்கும் சுனிதா வில்லியம்ஸ். வரும் 19ஆம் தேதி பூமிக்கு புறப்பட ஏற்பாடு. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் படுதோல்வி. 1 ரன் எடுப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்த பரிதாபம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி 14 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. கடும் புகை மூட்டத்தால் தீயணைப்பு வீரர்கள் 2 பேருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் செயல்படும் அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகளில் தலா 210 மெகாவாட் வீதம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு 10 மணியளவில் அனல் மின் நிலையத்தில் கேபிள் கேலரி பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது.
இதனால் அனல்மின் நிலையத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் மின்சார வயர்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் இருந்து 10 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். அதே நேரம் மின்சார வயர்களில் தீப்பற்றி எரிவதால் கரும் புகை வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக அனல்மின் நிலைய சுற்றுவட்டாரத்தின் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் புகைமூட்டம் நிலவுகிறது. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர்கள் தங்கமாரியப்பன், வெயிலு கந்தராஜ் ஆகிய இருவருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து காரணமாக 3 யூனிட்டுகளில் தலா 210 மெகாவாட் வீதம் ஒட்டுமொத்தமாக 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனல்மின் நிலையத்தில் கொட்டும் மழையில் ஆட்சியர் இளம்பகவத் ஆய்வு மேற்கொண்டார். தீயை அணைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தீயை அணைக்க மதுரை, திருச்சியிலிருந்து நவீன கருவிகள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 10 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் கூறினார். இந்தியாவில் சிறந்த பிரதமராக நரேந்திர மோடி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் மோடி நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்து வருவதாகவும் கூறினார். நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். காலை செய்தியிலே பார்த்தேன், மத்திய அரசிலே ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார். நான் எதற்காக நீ சொல்கிறேன்னு சொன்னால், யார் நல்லதை செய்கிறார்கள் இவரை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு இந்திய நாடு ஒருமைப்பாடு உள்ள நாடாக இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அவரெல்லாம் காரணம். COVID-19 வருகிற போது இந்த உலகத்திலே அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசி இலவசமாக போட்ட வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறது. இந்திய நாட்டிலே எல்லைக்கோட்டில் சொல்வார்களே, இந்த எல்லைக்கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள்தான் காரணம் என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு 15 நிமிடத்தில் சாத்தியமாக போகும் பயணம். 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சீரிப்பாய தயாராகும் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தின் முதற்கட்ட சோதனையை பார்த்து வியந்து பாராட்டிய மத்திய அமைச்சர். பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இது எங்கேயாவது எக்ஸிக்யூட் ஆயிருக்கா ஹைப்பர்லூப் டெக்னாலஜி? இதுவும் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருவேளை எக்ஸிகியூஷன் வந்தா நம்ம பயனீரா இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற யாரெல்லாம் இந்த ரிசர்ச்ல இருக்காங்க சார்? முதல்ல அமெரிக்கால இருந்தாங்க, அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ரொம்ப விலை காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, யூரோப்பில் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்குமே விலை அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வந்து தொழில்நுட்ப திறன் அதிகமாக இருக்கு நமக்கு, ஆனால் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், இலான் மஸ்க் பண்ணல, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னா, இலான் மஸ்க்கு நிறைய துட்டு ஆகும். இலான் மஸ்க் பண்ணணும்னா இந்தியாவுக்கு வந்து பண்ணணும். நாட்டின் கவனத்தையே சென்னையின் பக்கம் திருப்பி இருக்கும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் குறித்து சென்னை IIT பேராசிரியரும் தி பிளான் கம்பெனி நிறுவனருமான சத்யா சக்கரவர்த்தி டிஸ்கோ வித் KS நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்டவைதான் எது? பேராசிரியர் சத்யா சக்கரவர்த்தி பகிர்ந்து கொண்டதைப் போலவே ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தால் உலகின் அதிநவீன போக்குவரத்தை சாத்தியப்படுத்துவதற்கான முதல் முயற்சியில் சென்னை IIT முத்திரை பதித்து நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. உச்சபட்ச போக்குவரத்து தொழில்நுட்பமான ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் முனைப்பில் அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆனால் சத்தமே இல்லாமல் ரயில்வே உள்ளிட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் உதவியோடு இந்தியாவில் ஹைப்பர் லூப் செயல்படுத்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது சென்னை IIT. இதற்காக சென்னை தையூரில் உள்ள IIT வளாகத்தில் 410 மீட்டர் நீளத்திற்கு பிரத்யேக ஹைப்பர் லூப் குழாய் பொருத்தப்பட்ட நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முன்னிலையில் வெற்றிட குழாயில் வெற்றிகரமாக கேப்சூலை இயக்கி பாராட்டை பெற்றிருக்கிறது சென்னை IIT குழு. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்கு பேட்டி அளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பல்வேறு நாடுகளும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் போட்டியில் இருந்தாலும் சென்னை IIT நிச்சயம் அதன் இலக்கை அடையும் என பெருமிதம் தெரிவித்தார். It's very good to be with the young energetic engineers. I thoroughly enjoyed being with the young energy that the students have, and experiments have come out very well so far. அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் முழுமையாக அடிப்படை சோதனைகள் நிறைவடையும் என குறிப்பிட்டுள்ள சென்னை IIT-யின் இயக்குனர் காமகோடி, அடுத்த 7 அல்லது 8 ஆண்டுகளில் பயன்பாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். 5 வருடத்துக்கு இது ஒரு நல்ல கார்கோக்கு நிச்சயமாக வந்துடும்.
அதுலேருந்து ஒரு 1 or 2 years என்னோட அபிப்பிராயத்தில் 7 வருஷம்க்குள் இது வந்து ஒரு ஹியூமன் டிரான்ஸ்போர்ட். அதிவேக போக்குவரத்தை சாத்தியப்படுத்தும் போது அதிக செலவினம் மற்றும் மாசு ஏற்படுவதை தவிர்க்கவே அழுத்தம் குறைக்கப்பட்ட வெற்றிட குழாயில் அதிவேகத்தில் செல்லும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். ப்ராஜெக்ட் முடிய நிறைய நாள் ஆகும். கடைசியில் போறப்போ 600க்கு மேல போகும். ஆனா அதுக்கு நிறைய நாள் ஆகும். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் குறித்து சென்னை ஐஐடி ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை சுமந்து செல்லும் கார்கோவை பயன்படுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளதாக ஐஐடி பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் கோலோச்சும் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தில் சாதிக்க முடியாத நிலையில் இந்தியாவில் குறைந்த செலவில் மேம்பட்ட அதிநவீன ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி சென்னை ஐஐடி புதிய வரலாறு படைக்கும் என்பதே அனைவரின் நம்பிக்கை.